ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம காட்ஜிலா படத்தை பார்க்கலாம். 2014 வந்த படம். ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஸ்டோரி சரியாக 1999 ஸ்டார்ட் ஆகுது. அங்கே மைனிங்கான வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது 2 சயின்டிஸ்ட்டை கூப்பிட்றாங்க. அப்போ அங்கேருந்து இன்சார்ஜர் ஒருத்தர் வந்து, நாங்கள் இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம், ஒர்க் பண்ணும்போது ஒரு வித்தியாசமான ஒன்று கண்டுபிடிச்சோம், அதை நீங்கள் என்னென்னு வந்து பாருங்கன்னு கூட்டிகிட்டு போகிறாரு. உள்ளே போய் செக் பண்ணி பார்த்தா அங்கே ஒரு பெரிய மான்ஸ்டர் மாதிரி ஒன்று இருக்குது. அப்படியே அங்கே கட் பண்ணால் ஜப்பானில் ஃபோர்டுன்னு ஒரு பையனை காட்டுறாங்க. அவங்க அப்பாவுக்கு இன்றைக்கி பர்த்டே போல். பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்ட்டு எல்லாமே ரெடி பண்ணுறான். பட் அவங்க அப்பா வந்து ஒர்க் விஷயமா ஏதோ டென்ஷனில் பேசிகிட்டே இருந்தனால இவன் மிஸ் பண்ணாமே போயிடுறான். அவன் அப்பா தனக்கு பர்த்டேனே மறந்து ஒர்க் விஷயமாகவே பேசிகிட்டு இருக்காரு. ஃபோரோட அப்பா அம்மா இவங்க 2 பேரும் ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட்டில் ஒர்க் பண்ணுவாங்க போல். அங்கே ஒரு எர்த்குவேக் வரவும் அதை செக் பண்ணுறதுக்காக ஒரு டீம் உள்ளே போகுது. அந்த டீமில் தான் அவனோட ஒய்ஃப் இருக்கா. அந்த டீம் உள்ளே போய் செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் இன்னொரு எர்த்குவேக் வருது. ஆனால் உள்ளே போன அவங்களால தப்பிக்க முடியல. அங்கே வெளியே இருந்தவங்கள எப்படியோ தப்பிச்சு வெளியே வந்துடுறாங்க. உள்ளே போன டீம் மட்டும் மாட்டிக்குது. அவங்களால தப்பிக்க முடியல, அவங்க இறந்துடுறாங்க. அப்புறம் அந்த மொத்த பவர் பிளான்ட்டே இடிஞ்சு விழுந்துருது. அப்புறம் 15 வருஷம் கழிச்சு என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. இப்போ நம்ம ஃபோர்டு வந்து ஒரு சோல்ஜராக இருக்கான். 14 மாதத்துக்கு அப்புறம் அவன் ஃபேமிலி பார்க்க அவன் போயிட்டுருக்கான். இப்போ அவன் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் கால் வருது. ஜப்பானில் உங்கள் அப்பாவை அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கோன்னு. உடனே இவன் அங்கே கிளம்பி போகிறான். அவரை ஏன் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, நியூக்ளியர் பவர் பிளான்ட் சம்பவத்துக்கு அப்புறம் கவர்மெண்ட் அந்த மொத்த இடத்தையுமே பேன் பண்ணியிருப்பாங்க. உள்ளே யாருமே போகக்கூடாது, ரேடியேஷன் அதிகமாக இருக்குன்னு சொல்லி. ஆனால் இவர் அதெல்லாம் ஜஸ்ட்டு வெறும் எர்த்குவேக் மட்டும் இல்லை, வேறு ஏதோ பெருசாக இருக்குன்னு சொல்லி அங்கே போய் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவரை கண்டுபிடிச்சி இவரை தூக்கி உள்ளே போட்டுடுறாங்க. அங்கேருந்து அவரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து, இல்லை இதெல்லாம் வேணாம், நீங்கள் அமெரிக்காவுக்கு எங்கூடயே வந்து தங்கிருங்கன்னு சொல்கிறார். அவரும் சரிங்கிறாரு. அப்புறம் மறுநாள் காலையில் மறுபடியும் அங்கே கிளம்புறதுக்கு தயாராகிட்டுருக்காரு. இந்த தடவை தான் பையனையும் கூட கூட்டிகிட்டு போயிடுறாரு. அப்போ அவங்க அங்கே 2 பேர் இருக்கும்போது பக்கத்துலேயே நாயெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும். அப்போ அவருக்கு சந்தேகம் வந்துடுது, எப்படி நாய் இங்கே ஓடிட்டுருக்கு ரேடியேஷன் இருக்கிற இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறாரு. ரேடியேஷன் வந்து 0ல் காட்டுது. ஸோ மாஸ்க்கை கழட்டவும் அவருக்கு எதுவுமே ஆகலை. கவர்மெண்ட் மக்கள்கிட்ட போய் சொல்லியிருக்காங்கன்னு அவங்க 2 பேரும் புரிஞ்சுக்கிறாங்க. சரி, அவங்களுக்கு தேவையான டேட்டாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது மறுபடியும் இவங்க 2 பேருமே வந்து மாட்டிக்கிறாங்க. அவங்க 2 பேரையும் ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே அந்த சயின்டிஸ்ட் 2 பேருமே இருக்காங்க. அங்கே அவங்க என்ன ரிசர்ச் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பட்டாம்பூச்சி வெளியே வரக்கு முன்னாடி ஒரு கூடு ஒன்று இருக்கும்ல, அதை விட பல மடங்கு பெருசாக அதே மாதிரி இங்கே ஒரு கூடு இருக்குது. கடந்த 15 வருஷமாக அது அங்கே தான் இருக்குது. அது அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற ரேடியேஷன் எனர்ஜிஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணிகிட்ருக்கு. அப்புறம் கூட்டுக்குள்ளேருந்து ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டர் ஒன்று வெளியே வருது. அது வெளியே வந்து போகிறக்கு முன்னாடி சுற்றி இருக்கிற இடத்தெல்லாம் அடிச்சுட்டு போகுது. இப்போ நம்ம ஃபோர்டோட அப்பாவுக்கு வந்து பயங்கரமாக அடிபட்டுருது. அதனால் அவர் இறந்தும் போயிடுறாரு. அப்புறம் ஃபோர்டு வந்து இந்த சயின்டிஸ்ட் 2 பேர் கூட சேர்ந்து US நேவி பேஸுக்கு போகிறான். அங்கே ஒரு டீம் தப்பிச்சு போன மான்ஸ்டர்ஸை தேடிட்டு இருக்காங்க. அவங்க அந்த மான்ஸ்டரை மியூட்டோன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அங்கே என்ன தான் நடக்குதுன்னு ஃபோர்டுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வெறும் மியூட்டோ மட்டும் இல்லை, காட்ஜிலான்னு தனியாக ஒரு சீ மான்ஸ்டர் இருக்குது, அது கடலுக்கு அடியில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் உங்கள் அப்பா இதை பற்றி ஏதாவது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்கன்னு கேட்கவும், இந்த மான்ஸ்டர்ஸ் தர சிக்னல் வந்து யார்கிட்டயோ பேசுகிற மாதிரி இருக்குது, இன்னொரு மான்ஸ்டர்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்குன்னு அவங்க அப்பா ஷேர் பண்ணியிருக்காரத சொல்கிறான். இனிமேல் அது காட்ஜிலா கூட தான் கம்யூனிகேட் பண்ணியிருக்குன்னு அவன் சொல்கிறான். கட் பண்ணால் தப்பிச்சு போன மியூட்டோ வந்து ஒரு ரஷ்யன் நீர்மூழ்கி கப்பலை பிரித்து மேய்ஞ்சிட்ருக்கு. அதில் இருக்க நியூக்ளியர் வெப்பன்ஸ் எல்லாம் அது சாப்பிட்ருக்கு. அப்போ பக்கத்துலேயே ஒரு கடல் கரை சுனாமி வருது. என்னென்னு பார்த்தா கடல்லேருந்து ஒரு மான்ஸ்டர் எழுந்திரிச்சு வந்துட்டுருக்கு. தான் வந்து காட்ஜிலா. மியூட்டோக்கும் காட்ஜிலாவுக்கும் ஒரு பயங்கரமான சண்டை வருது. சண்டையில் மியூட்டோ எப்படி தப்பிச்சு பறந்து போயிடுது. சரிசாவா வந்து, காட்ஜிலா ஏன் மியூட்டோவை அடிக்கணும், அப்போ அது காட்ஜிலா கூட அது கம்யூனிகேட் பண்ணல, வேறு ஏதோ கூட ஒரு பேசியிருக்கு. இப்போ அவர் எனக்கு இன்னொரு மியூட்டோ எக் இருக்கிற இடம் தெரியும், நீங்கள் அங்கே போய் இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கள் அப்படின்னு மிலிட்ரிக்கிட்ட சொல்லவும் எல்லோரும் அங்கே கிளம்பி போய் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. அங்கே பார்க்கும்போது தான் தெரியுது அங்கே முட்டையெல்லாம் இல்லை, மியூட்டோ அதிலிருந்து வெளியே வந்து கிளம்பி போயிடுச்சுன்னு. ஆனால் இப்போ வெளியே வந்த மியூட்டோக்கு வந்து ரெக்க கிடையாது. ஸோ இது ஃபீமேல்னு கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அந்த மியூட்டோ இந்த மியூட்டோக்கு தான் கம்யூனிகேட் பண்ண சிக்னல் அனுப்பிச்சிருக்கு. இது 2 ஒன்றா சேர்றதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கு. அப்புறம் மிலிட்ரி ஒரு பிளான் பண்ணுறாங்க. கடல் பக்கத்தில் ஒரு நியூக்ளியர் பாம்பை செட் பண்ணிவிட்டு இந்த 3 மான்ஸ்டரையும் அட்ராக்ட் பண்ணி அதை வெடிக்க வைக்கலாம், நகரத்துக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது, மான்ஸ்டர்ஸும் செத்துரும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போடுறாங்க. அதுக்கு சரிசாவாவுக்கு வந்து இந்த பிளான் சுத்தமாக அவருக்கு பிடிக்கல. ஃபோர்டு இதுக்கு முன்னாடி மிலிட்ரியில் ஒர்க் பண்ணனால அந்த நியூக்ளியர் பாம்ஸை கொண்டு வர டீமில் அவனும் ஜாயின் பண்ணிக்கிறான். அந்த டீம் பாம்ஸை எல்லாம் ட்ரெயினில் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்போ மியூட்டோ வந்து கரெக்டாக அந்த ட்ரெயின் அட்டாக் பண்ணுது. அந்த அட்டாக் ரெஸ்க்யூ பண்ண வரும்போது நம்ம ஃபோர்டு மட்டும் எப்படி தப்பிச்சிட்றான். அப்புறம் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. பாம் ஆக்டிவேட் பண்ணி எல்லாம் ரெடியாக இருக்க. பட் பிளானில் ஒரு ட்விஸ்ட்டு, ஃபீமேல் மியூட்டோ வந்து நிறைய முட்டை வச்சுருக்கும்.
அந்த இடத்துக்கு இந்த பாம்பை எடுத்துகிட்டு போய் வச்சிருது. அந்த பாம்பை கடலில் வச்சு வெடிக்கிறது அவங்களோட பிளானு. ஆல்ரெடி பாம்பை வேறு ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த பாம்பு வந்து ஊருக்குள்ளே இருக்குது. ஸோ இது டேஞ்சரு, உள்ளே வெடித்தா சான் ஃப்ரான்சிஸ்கோவில் ஒரு புல் பூண்டு கூட இனி முளைக்காதுன்னு சொல்லி அந்த பாம்பை டிஃப்யூஸ் பண்ண எல்லாம் கிளம்புறாங்க. இந்த டீமில் ஃபோர்டும் இருக்கான். ஆனால் அந்த டீம்னால் அந்த பாம்பை டிஃப்யூஸ் பண்ண முடியல. ஸோ ஒரு பிளான் பண்ணுறாங்க, இந்த பாம்பை எடுத்துகிட்டு போய் கடலில் வெடிக்க வச்சிடலாம், எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது அப்படின்னு சொல்லி அந்த பாம்பை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கும்போது ஃபோர்டு வந்து சுற்றி இருக்க மியூட்டோ முட்டையெல்லாம் பார்க்குறான். இதை இப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லி எல்லா மியூட்டோ முட்டையும் கொளுத்தி விட்டு வந்துடுறான். இதுக்கு நடுவில் நம்ம காட்ஜிலாவுக்கும் மியூட்டோஸ்க்கும் நடுவில் பெரிய ஒரு சண்டை வருது. அந்த சண்டையில் காட்ஜிலா மியூட்டோஸை டிஃபீட் பண்ணிவிட்டு அதுவும் டயரில் கீழே விழுந்துருது. அப்படியே ஃபோர்டு வந்து அந்த பாம்பை கப்பலில் எடுத்துகிட்டு போகும்போது அவனுமே மயங்கி கீழே விழுந்துடுறான். அந்த பாம்பு வெடிக்கிறதுக்கு முன்னாடி ரெஸ்கியூ டீம் வந்து அவனை கூட்டிகிட்டு போயிடுது. அப்புறம் மறுநாள் காலையில் ஃபோர்டு அவன் ஃபேமிலி கூட சேர்ந்துடுறான். விழுந்த காட்ஜிலாவும் இப்போ எந்திரிச்சு தண்ணிக்குள்ளே போயிட்டுருக்கு. இப்போ மக்கள் எல்லாம் காட்ஜிலாவை ஒரு சேவியர் மாதிரி பார்க்குறாங்க. இதோட இந்த ஸ்டோரி முடியுது.